Hi viewers, Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my Rasi Lifestyle. How are you? Rasi Lifestyle சேனல்ல இன்னைக்கு வீடியோல ஃபுட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே என்னோட சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி பண்ணலாம். யாருக்கெல்லாம் நண்டு பிடிக்கும்? நண்டுல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. பட் எல்லாராலும் இந்த நண்டை எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. அப்படி சாப்பிட தெரியாதவங்களுக்கு இது போல் செய்து கொடுங்க. வீட்டில் பெரியவங்க சின்ன பசங்க இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க. நண்டில் உள்ள சத்துக்கள் அவங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் காலை உடைச்சிருவேன் அப்படின்னு. ஆனால் பட் யாரோட காலையும் நம்ம உடைச்சது கிடையாது. இப்போ நண்டோட காலை நம்ம உடைச்சிடலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நண்டு 1/2 kg எடுத்திருக்கேன். நண்டோட காலை எல்லாத்தையும் நம்ம உடைச்சி இதை மாதிரி குழவி கல்லில் நம்ம எல்லா காலையும் நசுக்கி எடுத்துக்கலாம். இது போல் நசுக்கி எடுத்துக்கோங்க. நசுக்கி எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு ஃபுல் பூண்டு எடுத்து இதில் தட்டி அந்த நண்டு கால்லையே போட்டுருங்க. 1-2 தட்டி பூண்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து உரித்து அதையும் தட்டி அதில் போட்டுருங்க. இந்த நண்டை வச்சு சூப் மாதிரி செய்து குடிக்கலாம். நான் இப்போது ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்றது மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதுலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு புளி கரைச்சலை நம்ம தேவைக்கேற்ப அதில் ஊற்றி நான் இப்போது கடையில் விற்கிற ரசப்பொடி இருக்குங்களே அதுதான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மாதிரி அதில் கொடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் போட்டு நெக்ஸ்ட்டு ஜீரகப்பொடி 2 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், சால்ட்டு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு 10 minutes நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சாதான் நண்டு காலில் உள்ள சத்துக்கள் அதில் இறங்கியிருக்கும். நம்ம பிறகு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு பெருங்காயப்பொடி போட்டு நம்ம தாளிச்சதுக்கப்புறம் ரெடியாக கொதிச்சு இருக்கிற நண்டு கால் ரசத்தில் நம்ம இந்த தாளிப்பை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது போல் நண்டு கால் ரசம் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைமாக வச்சு எங்கள் வீட்டில் கொடுத்தேன். என்னுடைய அம்மாவும் சாப்பிட்டுட்டு நான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க சின்னவங்க இருப்பாங்க. அவங்களால பல்லில் அந்த நண்டு கடிக்க முடியாது. அவங்களுக்கு இது போல் நம்ம ரசம் சூப்பு செய்து கொடுத்தோம்னா அதில் நல்ல பெனிஃபிட், அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நண்டோட சதைப்பகுதி இருக்கும், அதை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். அந்த ரோஸ்ட்டுக்கு என்னென்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆயில் விட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கட் பண்ணி அதை எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து விட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகப்பொடி, மிளகு பொடி கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நண்டோட சதை பகுதியில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு தனியா பொடி 1 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சால்ட்டு போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி வற்றிடுச்சு. நண்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரோஸ்ட் ஆன பிறகு மல்லியில் தூவி இறக்கிடலாம். நல்லா சூப்பராக சுட சுட ரைஸில் நல்லா மணக்க நண்டு கால் ரசம் போட்டு நண்டு ரோஸ்ட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கா? உடனே நண்டு வாங்கி இது போல் நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நண்டில் இம்யூனிட்டி நிறைய இருக்குது.
சின்ன பிள்ளைங்களுக்கு ரசம் வச்சு இது மாதிரி ஊட்டி விடுங்க, 1 வயசு 2 வயசு பிள்ளைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.